ஆயிஷாக்கா, 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 ஆயிஷாக்கா. எங்க வந்த? ஆயிஷாக்காவை பார்க்கறதுக்கு வந்தேன். ஓஹோ, வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இல்லாம எதுக்கு ஏன் போர்ஷன் அலற மாதிரி சத்தம் போடுற? யாரையுமே காணோமா, அதான் கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா இந்த கோட்டை தாண்டி ஏன் போர்ஷனுக்கு சத்தம் வரக்கூடாது. அது எப்படி சத்தம் வராம? முடிஞ்சா கூப்பிடு, இல்ல போயிட்டே இரு. மாமியார் ஸ்தானத்துல யார பார்த்தாலும் எனக்கு கடுப்பா வரும். கிளம்பு. ஆயிஷாக்காவை பார்த்து கொஞ்சம் சக்கரை வாங்கிட்டு போயிடுறேனே. அதான் வயசாயிடுச்சுல, அப்புறம் என்ன உன் நாக்குக்கு சக்கரை வேண்டி கிடக்கு? சக்கரையும் கிடையாது, உப்பும் கிடையாது. முதல்ல கிளம்பு. கிளம்புங்கறல, கிளம்பு. இல்லடே, ஏ லட்சுமி, என்னடி சொன்னா இவ? இந்த அவ இவ ஏகவசனால இங்க வேண்டாம். இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள ஏண்டி இந்த ஆட்டம் ஆடுற? முதல்ல இவளை கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா உன்கிட்ட வரேன். வந்துட்டாலும் என்னடி விஷயம்? ஆயிஷாக்கா, உங்களை பார்த்து சக்கரை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சத்தம் எல்லாம் போடக்கூடாது. மாமியாருன்னு யார பார்த்தாலுமே எனக்கு பிடிக்காது. சக்கரை அது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு விரட்டுறாங்கக்கா. ஏண்டி, உனக்கு அறிவில்ல? நீ என்ன தானே பார்க்க வந்த? ஆமா. என்கிட்ட தானே சக்கரை கேட்க வந்த? ஆமாக்கா. அப்புறம் அவ சக்கரை இல்லைன்னு சொன்னா நீ போயிடுவியா? என்ன பார்த்து கேட்க வேண்டியதானடி? இனிமே அப்படி கேக்குறேன்க்கா. அக்கா, கொஞ்சம் சக்கரை இருந்தா கொடுங்கக்கா. அப்படி கேளுடைய ராசாத்தி. அவ யாரடி உனக்கு சக்கரை இல்லைன்னு சொல்றதுக்கு? இப்ப நான் சொல்றேன்டி, உனக்கு சக்கரை கிடையாது. போ போ. என்னக்கா இது? உங்க மருமகளே தேவலாம் போல இருக்கு. இங்க நின்னுகிட்டு அவளை பத்தி புகழ்ச்சியா பேசுன பல்ல உடைச்சு விடுவேன். நல்லா உடைங்க, அப்போது புத்தி வருதான்னு பாக்கலாம். அடியே கஸ்தூரி, மாமியார் பல்ல நாம உடைச்சாதாண்டி நமக்கு கௌரவம். மத்தவங்கள உடைக்க சொல்லி இடம் கொடுக்காதடி. ஏய், என்னடி சொல்ற? ஏன் பல்ல உடைக்க சொல்றியா, இவ பல்ல உடைக்க சொல்றியா? என்ன வார்த்தை பேசுற நீ? நீங்க அப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். ஆக மொத்தத்துல மாமியாருங்க பல்லில்லாம அலைஞ்சா எங்களுக்கு பரம சந்தோஷம். அப்படி போடு. ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொல்லிட்ட. அக்கா, மருமகளுங்க ஒண்ணு சேர்ந்துட்டாளுங்க. இதை இப்படியே விட்டோம் நம்ம கதி அதோ கதிதான். நீ என்னடி சொல்றது? இப்ப போடுற போட்ல துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓட போறாளுங்க பாரு. மருமக ஓடுனதெல்லாம் அந்த காலம். இப்ப நாங்க விரட்டுற இடத்துல இருக்கோம். ஓடுறதுக்கு தெம்பு இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோ. ஏன் உடம்புக்கு என்னடி? நான் ஆடுவேன், பாடுவேன், ஓடுவேன். இது அந்த காலத்து கட்டை. வீட்டுல உட்காந்து தின்னுக்கிட்டு திமிச்சு கட்ட மாதிரி இருக்கே. நீ போய் செக் பண்ணிக்கா. என்ன சும்மா சோறு போட்ட மாதிரி பேசுறீங்க? என் அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்த சொத்து ஒரு தலைமுறை தின்னும். அப்படி சொல்ல ராணி. என்ன ராணி? பஞ்சத்துக்காண்டி பரம்பரை ஆண்டின்னு சொன்ன மாதிரி இவங்க அப்பாங்கார என் வீட்டுக்கு வந்து, அம்மா எப்படியாச்சும் என் பொண்ணு உங்க வீட்டு மருமகட ஆக்குங்கன்னு என் காலை பிடிச்சி கெஞ்சுன்னு கெஞ்சினானே. நான் ஏமாந்துட்டனே. ஏமாந்த என் பிள்ளை இவளுக்கு கட்டி வச்சுட்டனே. என் பிள்ளை படாத பாடுபடுதே. ஏண்டி பேசுற பேச்சு? இத பாருங்க, என்ன பத்தி வேணாலும் பேசுங்க. என் அப்பா அம்மா பத்தி பேசுனீங்க நான் பத்திரகாளி ஆயிடுவேன். என்னடி பெரிய பத்திரகாளி? அப்படித்தான் பேசுவேன். உங்க அப்ப அறிவு கட்டவேன், மானம் கட்டவேன், வெக்க கட்டவேன், ரோஷம் கட்டவேன், தூ 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 துப்பு கட்டவேன். ஏமா, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதா உங்க வீட்டு சண்டையவும் இங்க கொண்டாந்து பீட்டியா ரெண்டாக்குறீங்களே. போங்க போங்க. அடுத்தவ வீட்டுக்கு வந்திருக்க, அவ முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியே? இவ மட்டும் சொந்தக்காரியா? அவ முன்னாடி நீங்க அசிங்கப்படுத்துவீங்க, அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? நிறுத்துங்க. பக்கத்து வீட்டு பொம்பளைங்களை வச்சுக்கிட்டு இப்படி அடிச்சுக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஐயோ, இவ என்னைக்கு என் வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கே வெக்கம், மானம், ரோஷம் எல்லாம் போயிடுச்சு. இவ வீட்டை விட்டு ஒழியணும், அப்பதான் எல்லாம் வரும். நான் ஒழியணுமா? ராணி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அம்மா தான் வயசுல பெரியவங்க, நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கூடாதா? அப்படியே குத்துனா யார பாத்தியா விட்டு கொடுத்து போனோங்கற? வாழ்ந்து முடிச்சதே வீம்பு காட்டும் போது வாழைப்பறவை நான் விட்டு கொடுத்து போணுமா? வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் வேணுங்கறவ வேற வீட்ல போய் வாழ சொல்ல. போய் சொல்லியா? அழாதரா, இந்த ஜென்மங்கள் திருந்துன்னு நினைக்கிறேன். அப்பா,
நாய் வாழை எப்படி நிமித்த முடியாதோ அதே மாதிரி இதுங்களையே திருத்தவே முடியாது. எப்படியா நம்ம தளபதி கடைசி வரையில இதுங்க கூட இருந்து வாழ்ந்துட வேண்டியதுதான். எங்கடா படிச்ச மெசேஜ் எல்லாம் சொல்ற? எப்பா நானா யோசிச்சதுப்பா, என் சொந்த மெசேஜ். சொந்தமா ஒன்னும் சொல்ல விட மாட்டாங்களே. பாஸ், பூதங்கள்லாம் தூங்கிட்டு தானே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை வந்து அவமானப்பட்டிருக்கோம். அதை ஞாபகப்படுத்தாத, மறுபடியும் அவமானமா இருக்குது. பாஸ், எனக்கு ஒரு டவுட். என்ன? மனுஷங்க தான் பூதங்களுக்கு பயந்து கதவை சாத்திட்டு தூங்குவாங்க. பூதங்கள்ல யாருக்கு பயந்துட்டு கதவை சாத்திட்டு தூங்குது? உனக்கு பயந்தான். வந்த இடத்துல வேலையை கவனிக்காம வளவலன்னு பேசுற. போய் கதவை தர. கதவு திறங்க. நீ என்கிட்ட வேலை செய்யற, நான் உங்ககிட்ட வேலை செய்யறேன். போய் கதவை தர. ஐயோ, கதவு உள் பக்கமா தாப்பா போட்டிருப்பாங்க. லேசர் கன்னை வச்சு சுடுங்க. உனக்கு அறிவு இருக்குதான்னு டெஸ்ட் பண்ண. வெரி குட். சக்சஸ். வா வா வா. நான் பேசவே இல்லை பாஸ். பாஸ், பூதங்கள்லாம் எங்க தூங்கும்? பாத்ரூம்ல. எந்த நேரத்துல என்ன கேள்வி கேக்குற? வா. இனிமே கவலை இல்லை. நீ அடிச்ச மயக்க மருந்தால இந்த பூதங்கள்லாம் நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு மேலதான் எழுந்துக்கும். அதுக்குள்ள அந்த அற்புத விளக்க தேடி எடுத்துன்னு போயிடலாவா? பாஸ், எனக்கு ஒரு டவுட். இந்த நேரத்துலயா? இந்த இடத்துலயா? ஆமா. வாட் நெக்ஸ்ட்னு கேட்டு அப்புறம் என்ன தானே தொந்தரவு பண்ணுவீங்க? இப்ப விளக்க தேய்ச்சா அலாவுதீன் எப்படி வெளியில வருவாரு? அது விளக்கு தர்மப்படி பூதம் வந்துதான் ஆகணும். வந்துதான் ஆகணும். ஆனா இப்ப நம்ம ஸ்ப்ரே அடிச்சிருக்கோம். இந்த மயக்கம் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கும். இப்ப விளக்க தேய்ச்சா பூதம் எப்படி வரும்? மயக்கத்துல இருக்கு. இந்த ஐடியா கொடுக்கறதுக்காக நான் உன்னை அசிஸ்டண்டா வச்சுக்கல. உனக்கு சம்பளமும் தரல. நீ சும்மா பில்டப் பண்ணி உன் அறிவாளின்னு காட்டுக்காது. அதுக்காக இன்க்ரிமெண்ட் தர மாட்டேன். அது பூதம் வரும்னா வந்துதான் ஆகணும். இந்த மனுஷன் எப்பவும் மந்தமா இருக்கிறது இல்ல, சில நேரத்துல உஷாராவும் இருக்கிறான். பாஸ், உங்க அசிஸ்டன்ட் வேலையை நான் சின்சியரா செஞ்சேன் பாஸ். இப்படியே பேசிட்டு இருந்தனா பொழுது விடிஞ்சிடும் லில்லி. வா போய் விளக்க தேடி கண்டுபிடிப்போம். பாஸ், இந்த நேரத்துல எனக்கு ஒரு கவிதை தோணுது பாஸ். நள்ளிரவு கும்மிருட்டு, அந்த இருட்டில் விளக்கை தேடும் இருவரின் கண்கள். ஐயோ லில்லி, வர வர உனக்கு இடம் பொருள் ஏவல் எதுவுமே தெரியல. இந்த இடத்துல இப்படி ஒரு கவிதை அவசியமா? அவசியம் இல்லதா, என்ன பண்றது? அது தானா வருது. அதை நான் எங்க போய் கொட்டுவேன்? பாஸ், என் உதடுகள் கவிதை சொன்னாலும் என் கண்கள் ரெண்டும் அந்த அற்புத விளக்க தான் தேடிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணிக்கோ, வாயை லாக் பண்ணுவா. சக்சஸ். நெக்ஸ்ட் வாட்? வாட் நெக்ஸ்ட் கேட்க கூடாதுன்னு சொன்னதால நெக்ஸ்ட் வாட்னு கேக்குறியா? எல்லாம் சொல்லுவேன் வா. பாஸ், மூசா பாஸ். நான் என்ன சீசன் நான் சொன்னேன்? இவன் ரொம்ப டேஞ்சரஸ். முதல்ல இவனுக்கு அடி. லில்லி லூசா நீ? இவனுக்கு அடினா அங்க அடிக்கிற. முதல்ல இவனுக்கு அடி. சக்சஸ் பாஸ், ஆல் பூதம் அவுட். அடுத்தது என்ன? வாட் நெக்ஸ்ட்ன்றது நீ எந்த மொழியில கேட்டாலும் நான் ஏமாற மாட்டேன். அது எனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தை, தெரிஞ்சுக்கோ. இப்போ இந்த விளக்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல. எங்க இருக்கும்? என்ன பாஸ், நீங்க யாராவது ஒருத்தங்க முழிச்சிருந்தாங்கன்னா விளக்கு எங்கன்னு அவங்க கிட்ட கேட்டிருக்கலாம். நீங்க தான் எல்லாரும் மூஞ்சிலையும் மயக்க மருந்து அடிக்க சொன்னீங்க. இந்த மாதிரி உளறினா மூஞ்சிலே அடிச்சிடுவோம். அப்புறம் டென்ஷன் ஆகாதீங்க பாஸ், விளக்கு எங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். தட்ஸ் குட் லில்லி, கம். இந்த
இந்த பூதங்கள் அந்த விளக்கை எங்க வச்சிருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியலையே. பாஸ், ம். அந்த கதவை திறந்து பார்க்கலாமா? திறந்து என்ன பார்க்கறது, சுட்டுறேன். பாஸ், பாஸ், கவிதை சொன்னாலும் காரியத்துல கண்ணாருது. விளக்கு கண்டுபிடிச்சிட்ட பாத்தீங்களா? லில்லி செல்லம், நான் உன்னை திட்டுறதால நான் உன்னை வெறுக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. நீ அழகும் அறிவும் ஒன்னா சேர்ந்த இம்சா அரிசி. இன்னும் ஒன்று, சில நேரங்களில் அறிவை விட அழகு தான் உனக்கு அதிகமாக கை கொடுக்குது. இப்போ நான் கூட தான் தேடினேன், என் கைக்கு அகப்பட்டு தான் பார்த்தியா. உள்ள போலாம் வா. இதான் அற்புத விளக்கா? என்ன பாஸ், மியூசியத்துல அதிசய பொருளை பாக்குற மாதிரி வாயை பொளந்துட்டு பாத்துட்டு இருக்கீங்க? அது எடுங்க. பாஸ், என்னடா மயக்க மருந்து அடிச்சும் மயங்காம வந்து நிக்கிறாங்களேன்னு பாக்குறியா? எங்களோட உயிருக்கு சமமான இந்த அற்புத விளக்க பாதுகாப்பு இல்லாம இப்படி சாதாரணமாவா வச்சிருப்போம்? எந்த நேரத்திலையும் எங்களை யாருமே ஏமாத்த முடியாது. மூசா, இந்த வெந்த முஞ்சிக்காரன் அன்னைக்கா ஒரு வழி பண்ணிருப்பேன். வீடு தாடி வந்து சவால் விட்டியடா. உன்னால என்னடா பண்ண முடிஞ்சது? தாத்தா, நாம பூலோகம் வந்த பிறகு இவனை மாதிரி எத்தனை வில்லன்களை பார்த்திருப்போம். எந்த ஆள் சவால் விடுறதுக்குலாம் நீங்க ஏன் தாத்தா டென்ஷன் ஆகுறீங்க? சவால் விடுறதுக்குலாம் தனி தராதரம் வேணும்டா. இவனை சும்மா விடாத மூசா. நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன் தாத்தா. ஆமா, நீ யாருமா இந்த வெந்து போன மூஞ்சிக்காரோட சுத்திக்கிட்டு இருக்க? உங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தமாவே இல்லையே. ஐயே, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அவரோட அசிஸ்டன்ட். ஹஸ்பண்டா? அசிஸ்டன்ட். போயும் இந்த ப்ரொஃபசர் எக்ஸ் கிட்டே வேலைக்கு சேரணும். மூசா, எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். எங்க அப்பா ஒரு ஊதாரி, எங்க அம்மா ஒரு செலவாளி, எங்க அண்ணன் ஒரு சோமாரி, எனக்கு ஒரே ஒரு தம்பி, அவன் ஒரு பேமானி. ஆமா, அக்கா தங்கச்சி விட்டுட்டியா? எனக்கு அக்கா தங்கச்சி இல்ல. அப்போ ஒரு ஊதாரி குடும்பத்தை காப்பாத்த ஒரு நாதாரி கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்க. பாருமா, நீ பொண்ணு பாக்குறதுக்கு அழகா லட்சணமா வேற இருக்க. இந்த மாதிரி டேஞ்சரான ஆளுகிட்ட வேலை செஞ்சா உனக்கு ஆபத்து. இனிமேலாவது திருந்தி எங்கேயாவது நல்ல வேலையை தேடிப்போ, பொழைச்சு போ. தேங்க்ஸ் தாத்தா, வரேன் பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ லில்லி. ப்ரொஃபசரே, சொல்லுங்க மூசா பூதம். சொல்றேன். மூசா, இவனை நம்ம கஸ்டடி கொண்டு வந்தாச்சு. இதுக்கு மேல இவனை என்ன பண்றதா உத்தேசம்? போலீஸ் போர்ஸ் இவனை ஏற்கனவே தேடிட்டு இருக்கிறதுனால இன்ஸ்பெக்டர் கோதண்டத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இவனை ஒப்படைச்சிருவோம். அதான் சரி.
ப்ரொஃபசர் எக்ஸ். யா ஏண்டா உன் அப்பா அம்மா உனக்கு பேர் வைக்கலையடா? இன்ஸ்பெக்டர், நான் ஒரு மரியாதையான விஞ்ஞானி. சமூகத்தில் எனக்கேன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. பிஹேவ் யுவர் செல்ஃப். ஏண்டா நாட்டை அழிக்க முயற்சி பண்ண உனக்கு எதுக்குடா மரியாதை? உனக்கு என்ன பெரிய வில்லன் நினைப்போ? அது என்ன கன்னத்துல தழும்பு? என்னடா முறைக்கிற? வீட்டுக்கு வந்தா மஞ்சள் புகையா போடுற? கை கால் விளங்காம போயிடுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. உனக்கு மஞ்சள் புகைய போடாமலே எப்படி கை கால் விளங்காம போகுதுன்னு காட்டுறேன். இன்ஸ்பெக்டர், அடிச்சனா இந்த பக்கம் தவடியும் பிஞ்சிக்கிட்டு போயிடும். கான்ஸ்டபிள். எஸ் சார். இவனை சாதாரணமா நினைச்சுக்காத. இவன் பெரிய விஞ்ஞானியா. அவனை மரியாதையா நடத்தணுமா, இல்லாட்டா கோச்சுக்கு வரான். ஓகே சார். என்ன ஓகே? என்ன ஓகே? இவனை மாதிரி நம்பர் 1 அக்யூஸ்டே கிடையாது. இவனெல்லாம் பிக் பாக்கெட் நடத்துறதை விட கேவலமா நடத்தணும். இது என்னடா ட்ரெஸ்? சூட்டும் கோட்டும் தொப்பியும் சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கு. யோ. எஸ் சார். இவனை இந்த ட்ரெஸ் எல்லாம் கைட்டிட்டு நிக்கவை. 2 தடவை நீ என்னையே டபாச்சிட்டல. இன்னைக்கு இருக்குதுடா உனக்கு. கான்ஸ்டபிள் சார். இவனை கவனிக்கிற விதத்துல கவனிங்க. ஏய், வணக்கம் சார். நான் R5 இன்ஸ்பெக்டர் கோதன் ராமன் பேசுறேன். அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன் சார். தனியா தான் சார் போய் பிடிச்சேன். அடப்பாவி. இல்ல சார், நான் இருந்து தூங்கவே இல்லை. ராத்திரி பகலா முழிச்சிட்டு இருந்து யோசிச்சு பிளான் பண்ணி அந்த ப்ரொஃபசர் எக்ஸ பிடிச்சிட்டேன் சார். இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார். கஷ்டப்பட்டதெல்லாம் மூசா. இவன் பேர் வாங்கிக்கிறானா? எல்லாம் நம்மள மாதிரி தான் இருக்கானுங்க. அது அப்படிதான் சார். கடமைன்னு வந்துட்டா இந்த கோதண்டம் கண்ணும் கருத்துமா இருப்பான். என்ன சார் பண்றது? போலீஸ்ல நுழைஞ்சிட்டோம்னா நம்ம அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இதே தான் நானும் பண்ணேன். என்ன அக்யூஸ்ன்னு சொல்லி உள்ள தள்ளிட்டானுங்க. ஆனா அதையே இவன் பண்ணா இவனுக்கு பாராட்டும் பதக்கமும் தராங்க. பேட், வெரி பேட். இவனுங்களெல்லாம் நம்ம தான் திருத்தணும். தனி செல்ல தான் சார் வச்சிருக்கிறேன். கான்ஸ்டேபிள்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கிறேன் அலர்ட்டா இருக்க சொல்லி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சார். எஃப்ஐஆர் போட்டேன் சார், போட்டேன். இன்னும் கொஞ்சம் விட்னஸ் எவிடன்ஸ் இதெல்லாம் தேடிட்டு இருக்கேன் சார். இதெல்லாம் கிடைச்ச உடனே அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஆஹா, இவன் நம்ம நிரந்தரமா களி தின்ன ஏற்பாடு பண்றான். களி வேற நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. வெளியில வேற பல வேலைகள் நமக்காக காத்துட்டு இருக்குது. கோர்ட்ல நம்மள சண்டை பண்ணதுக்கு முன்னால நாம தப்பிச்சாகணும். வாட் நெக்ஸ்ட்? என்ன அரெஸ்ட் பண்ணும்போது லில்லியும் அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்கணும். ஐடியா கொடுக்க ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நான் மட்டுமே யோசிக்கணும்.